இன்னைக்கு டெல்லியில் பால்வாடி சத்து மாவில் குலோப் ஜாமுன் செய்யலாமா? குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு கிண்ண அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஏலக்காய் போட்டு அதை நல்லா கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். பால்வாடி சத்து மாவை இந்த மாதிரி சலிப்பில் நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதில் நல்லா வெந்நி கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்கும்போது நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பதம் வர வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் இனிப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அந்த மாவில் இருக்க இனிப்பே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா குட்டி குட்டியாக நமக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலுக்கு குட்டி குட்டியான உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கோங்க. இதை நல்லா ரீஃபைண்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது நல்லா மனம் வராத எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடணும். பொரிச்ச உடனே நல்லா கொஞ்சம் உப்பி வருமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுன அந்த பாகு கரைசலில் இந்த குலோப் ஜாமுன் உருண்டையை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க சத்து மாவை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. 5 நிமிஷத்தில் காலி ஆயிரும்.